இன்றைக்கு இந்த நகரத்தின் பெருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கோம். இந்த நகரத்தின் பெருவிழாவுக்காக பாருங்கள் எப்படி எல்லாரும் வெளிக்கிட்டு விதம் விதமான ஆடை அலங்காரங்கள் செய்து தங்களை விதமாக மேக்கப் பண்ணி இந்த நகரத்தின் பெருவிழா லுசோன் சிட்டின் பெருவிழாவை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு லேக் ஒன்று, இந்த லேக்கில் வந்து சம்மர் காலங்களில் இப்போ வின்டர் டைமோடைய இல்லை சம்மர் காலங்களில் வந்து போர்டிங்லாம் செய்து இதில் வந்து ஆக்கில் ஏற்றி அதில் ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த டூரிஸ்ட்டை ஏற்றி ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது. ஸோ இதில் வந்து இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதால இந்த போர்டிங்லாம் செய்யணும். இதில் பாருங்க இந்த லுசோன் சிட்டின்ற பெருவிழா ஆண்டபடியாக ஒரு ராணி வந்து அப்படி போராடு அப்படின்னு சொல்லி ஓகே. இது ரயில்வே ஸ்டேஷன் கீழ் போகுது அண்டர் கிரவுண்ட். இதுக்குள்ள பாருங்க இவ்வளோ கடை தொகுதிகள் இருக்கும். ஒரு தேசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த அண்டர் கிரவுண்டில் மட்டும். இது வந்து இது எந்த ஃப்ரெண்ட் சொல்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து இதில் ஒரு பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து இத்தாலியிலேருந்து வந்திருக்கு இந்த ட்ரெயின். ரைட் சொந்தங்களை வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் ஒரு வடிவான ஒரு அழகான சிட்டிக்கு வந்திருக்கிறோம். அதுதான் லுசோன். இந்த லுசோன் சிட்டியை வந்து இன்றைய காணொலிப்படுத்துறதுக்காக நாங்கள் இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இங்கே இருக்கிற நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட கரிஞருங்க என்கின்ற வலிவழி தளத்தில் வந்து காணொலிப்படுத்தி போட போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறதோட மட்டுமல்ல எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ இன்றைக்கு இந்த வடிவான அழகிய சிட்டியை வந்து காணொலிப்படுத்தி இன்றைக்கு போடுறோம். ஸோ அது சம்மந்தமான வீடியோவை நீங்கள் இன்றைக்கு பர்ஃபெக்டாக எங்களுடைய இதில் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு லுசோன் சிட்டின்ற ஒரு மெயினான இடத்துல வந்து நிற்கிறோம். இதில் எனக்கு பின்னுக்கு தெரிகிறது இது இந்த சிட்டின்ற ரயில்வே ஸ்டேஷன் பானகோடு சொல்கிறது. இன்றைக்கு இந்த நகரத்தின் பெருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கோம். இந்த நகரத்தின் பெருவிழாவுக்காக பாருங்கள் எப்படி எல்லாரும் வெளிக்கிட்டு விதம் விதமான ஆடை அலங்காரங்கள் செய்து தங்களை விதமாக மேக்கப் பண்ணி இந்த நகரத்தின் பெருவிழா லுசோன் சிட்டின்ற பெருவிழாவை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டம்லி நான் ஆக்சுவலி வந்து எடுத்தோன்னு இந்த விஜுவல் செய்து வந்து சுவிட்சர்லாண்டு பஸ்ஸுகள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பஸ்ஸுகள் எல்லாம். அதில் வந்து அங்கே நிற்கிறது ட்ராம் வந்து இதில் வந்து பஸ் நிற்கிது, அந்த பக்கம் வந்து ட்ராம் நிற்கிது. ஸோ இதான் இந்த அழகான இந்த லுசோன் சிட்டி. நாங்கள் நார்மலாக வந்து நிறைய எங்களோட தமிழ் சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூட்டிங்கெல்லாம் இங்கே நிறைய நடந்திருக்கு. எனக்கு ஷூட்டிங் படங்கள் நான் பார்த்துருக்கேன். லுசோன்லாம் கூடுதலாக வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து ஷூட்டிங் எடுக்கணும். அடுத்த ட்ராம் ஒன்று வருது அப்படி இந்த லுசோன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேக் ஒன்று இருக்குது. இந்த லேக்கில் வந்து சம்மர் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெல்கமோன்னு சொல்லி இருக்குது. வெல்கமோன்ன்றது எங்களோட இங்கிலீஷில்
வரவேற்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கணும். இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு லேக் ஒன்று. இந்த லேக்கில் வந்து சம்மர் காலங்களில் இப்போ வின்டர் டைம் ஒடியா இல்லை, சம்மர் காலங்களில் வந்து போர்டிங்லாம் செய்து இதில் வந்து ஆக்கில் ஏற்றி அதில் ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது பாருங்க. அந்த டூரிஸ்ட்டை ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது. ஸோ இதில் வந்து இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதால இந்த போர்டிங்லாம் செய்யணும். இந்த லேக் வந்து நியாயமான நிலத்துக்கு இப்படியே போகுதான். சில பேருங்க இந்த லுசோன் சிட்டின்ற பெருவிழா ஆண்டபடியாக ஒரு ராணி இருந்து அப்படி போராடு அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு சின்ன வாகனத்தில் இந்த ஃபன்னாக வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஃபன்னான டேன்ற வழியாகவே வந்து ஒரு ஹாப்பியாக விதமாக உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த சிட்டியில் நடந்தோன்றது நான் வந்த நேரம் பார்த்து அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல எப்படி ஒரு நிகழ்வு நான் டைம் தான் நீங்கள் வந்திருக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் இல்லை. வந்த இடத்துல சொல்லிக்கணும் இன்றைக்கு வந்து லுசோன் சிட்டின்ற பெருவிழா நடந்து கொண்டிருக்கு. அதுக்காகத்தான் இங்கே விவிலாம் இப்படி வித்தியாசமாக வந்து வழிகிட்டு வித்தியாசமாக தெரியணும்னு சொல்லி இல்லை பாருங்க அப்படிலாம் தெரியணும்னு வித்தியாசமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டட்டுன்ற மெயினான இடத்துக்கு, அதாவது சிட்டின்ற மெயின் இடத்துக்குலாம் வந்திருக்கேன். இந்த சம்மர் டைம் கூட இந்த பெருவிழாண்டபடியே பாருங்கள் எவ்வளோ சேனா நிற்கன்னு சொல்லி நியாயமான சேனை பலமையாக வந்து நம்மளும் இந்த வின்டர் டைம் வந்து கூடுதலாக வந்து ஆக்கள் ரோட்டு வழியோ இல்லை வெளியில் வாழதெல்லாம் தேவை தேவைக்கு மட்டும்தான் வெளியில் வந்து போயிடணும். நோமலாக எல்லாம் வந்து வெளியில் நிற்கிறது குறைவு இந்த குளிருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த பெருவிழா ஆண்டால் இல்லாத வந்து சிட்டியான நிறைய இடங்களில் ப்ரோக்ராம் நடக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் வித்தியாசமாக தங்களை அழகுபடுத்தி வெளிப்படுத்தி வித்தியாசமான முறையில் தெரியணும். பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாக சொல்ல போனால் இந்த லுசோன் சிட்டியை களவாட்டி கொண்டு சொல்லணும். சுவிட்சர்லாண்டில் ஒரு வடிவான அழகான நகரம். இன்றைக்கு வந்து அதில் பெருவிழாவால் இன்னும் மெருகூட்டப்பட்டு அழகாக காட்சி அளிக்கிறது மக்கள் வெள்ளத்தில். இந்த லுசோன் சிட்டின்ற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த மலையெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு பகுதி அப்படியே மலையில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமெல்லாம் கொட்டி அப்படியே கரையாக வெள்ளையாக இருக்கிறது அப்படியே உச்சோன அப்படியாக இருக்கும். இங்கே வேறு பேண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி போயிடும் உண்டு. இன்றைக்கு இந்த சிட்டி ஒரு வளைவன்றதான் நிற்கிறோம். இங்கே இருக்கிற சனமெல்லாம் அப்படி தான் இருக்கு பார்க்க. அவங்க ஒவ்வொரு விதமான வெளிக்கிடுதல், அவங்க உடுப்புகள், அவங்க ட்ரெஸ்ஸிங் கோட்டுகள், அவை ஃபன் பண்ணுற விதங்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்குண்டா. இப்படியான நிகழ்வுகள் நான் பார்த்தது அறியுது. இன்றைக்குமே வந்து அதிர்ஷ்டவசமாக இந்த நிகழ்வு நடந்த டைம், இந்த லுசோன் சிட்டின்ற இந்த நிகழ்வு நடந்த டைம் இங்கே வந்ததும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏனென்றால் ஒரு விதமான விழா, இன்றைக்கு இந்த விழா வந்து இவை கொண்டாடுற டைம் நானும் இங்கே வர கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். நாங்களும் இந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இது ரயில்வே ஸ்டேஷன் கீழ்ப்பகுதி அண்டர் கிரவுண்ட். இதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ கடை தொகுதிகள் இருக்கான்னு சொல்லி ஒரு தேசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள மட்டும். இதில் வந்து நியாயமான கடையில் அண்டர் கிரவுண்டுக்கு மட்டும் இருக்குது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் கீழ்ப்பகுதி. ஸோ அப்படி கொண்டு வரணும். இந்த
ரொம்பலாம் மேலே போய் வர்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து எக்ஸலேட்டர்ஸும் போட்டிருக்கணும். அதை விட வந்து ஸ்டேர்கேஸும் பெருசாக ப்ரொவைட் பண்ணிக்கணும் பேங்க். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் ஒரே ஒரு ஆளை வித்தியாசமாக பார்க்குறேன். ஒரு பறவை வந்து இதில் தனியாக தெரிகிறார். ஒருவருமே வேறு இனத்தில் இதில் இருக்குமா தெரியல. ஒரு ஆள் மட்டும்தான் தெரிகிறார். இது எந்த ஃப்ரெண்ட் சொல்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து இதில் ஒரு பிளாட்ஃபார்ம் நினைக்கிற இந்த ட்ரெயின் வந்து இத்தாலியிலேருந்து வந்திருக்கு. இத்தாலியிலேருந்து வந்திருக்கு இந்த ட்ரெயின்.